Good morning, students. Now we are going to see about the 10th standard science unit 10 types of chemical reactions. In this lesson we will learn about the topic from 10.4 to 10.7. In the last class we have seen how are chemical reactions represented. Okay, representing chemical reaction and the classifications, types of chemical reactions பார்த்தோம். அதில் வந்து கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ்னு அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்தோம். அதில் அதுக்கு கீழே சில டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம். ஒன்று காம்பினேஷன் ரியாக்ஷன், டீகம்போஷன் ரியாக்ஷன், சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ் அண்ட் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அண்ட் கம்பஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிற ஒரு 5 டைப்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த டைரக்ஷனை பேஸ் பண்ணி எத்தனை டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அப்படி பார்த்தோம். அதில் ரிவர்சிபிள் ரியாக்ஷன், இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் யூ ஹவ் சீன் வாட் இஸ் ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்தோம். அதில் ஃபேக்டர்ஸ் என்ன மாதிரி அந்த ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷனில் என்ன ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தையும் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். Okay, before that we should see about what is state of equilibrium. First we should know about what is state of equilibrium. In a reversible reaction, both forward and backward reactions takes place simultaneously. When the rate of forward reactions becomes equal to the rate of backward reaction, that is the equilibrium. Okay, அப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் பேக்வர்ட் ரியாக்ஷனும் என்னவா இருக்கணும், ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து equilibrium அப்படின்னு சொல்கிறோம். The stage of reaction is called the equilibrium state. After the stage, no net change in the reaction can occur. After this change, இந்த சேஞ்சஸ்க்கு அப்புறம் net change of reaction, அதுக்கப்புறம் ரியாக்ஷன் நடக்காது. Net change in reaction can occur and hence the amount of reactants in the products equal இருக்கும். Then since this equilibrium is attained in a chemical reaction, it is called the chemical equilibrium. Okay, what is chemical equilibrium அப்படின்னு definition பார்த்தீங்க அப்படின்னா, it is a state of reversible chemical reaction in which no change in the amount of reactants and the products takes place. ஓகே, அப்போ இந்த ப்ராடக்ட்டும் சரி ரியாக்டட்டும் சரி ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அட் ஈக்குலிபிரியம் ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷன். உனக்கு எதுவுமே எழுத தெரிலனாலும் யூ ஷுட் ரைட் திஸ் லாஸ்ட் அட் ஈக்குலிபிரியம் ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் backward reaction. Okay, what is the explanation of this equation is initially the rate of forward reaction is greater than the rate of the backward reaction. இனிஷியலி ஆரம்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் is greater than the rate of backward reaction. However, during the course of reaction, the concentration of the reactants decreases and the concentration of the product increases. Okay, the rate of reaction is directly proportional to the concentration. The rate of reaction is directly proportional to the concentration. இருக்கிறதுனால ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட ரேட் அதிகமாகவும் அதுக்கப்புறம் பேக்வர்ட் ரியாக்ஷனோட ரேட் வந்து கம்மியாகவும் இருக்கும். பிகாஸ் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷன் டு த கான்சன்ட்ரேஷனை பொறுத்து. ஏன்னா கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக குறையும் அந்த ரியாக்டன்ட்லேருந்து அந்த ப்ராடக்ட் போகும்போது. ரியாக்டன்ட்னா அந்த ஃபார்வர்ட் ரியாக்ஷன்ஸ்க்கு முன்னாடி, ப்ராடக்ட்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன்ஸ்க்கு பின்னாடி. ஓகே, தென் with times whereas the rate of backward reaction is increases. Okay, at a certain stage both the rates becomes equal. ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ரெண்டுமே என்னவாக இருக்கும், அது ரியாக்டட்டும் சரி ப்ராடக்ட்டும் சரி என்னவாக இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். ஃப்ரம் திஸ் பாயிண்ட் ஆன்வர்ட்ஸ் தேர் வில் பி நோ சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன். எப்போ வரைக்கும் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் அது என்ன ஆகிட்ருக்கும், கொஞ்சம் டயக்ரமேட்டிக்காக இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஒன்ஸ் ஈக்குவல் ஆகிடுச்சு அப்படின்னா அது என்ன ஆகாது அப்படின்னா அதாவது ஃபார்வர்ட் ரியாக்ஷன் பேக்வர்ட் ரியாக்ஷனோட ரேட் வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஒரு கான்சன்ட்ரேஷன் அது ரொம்ப ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் இருந்துக்கிட்டே இருக்கும், ஈக்குவலாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஃப்ரம் திஸ் பாயிண்ட் ஆன்வர்ட்ஸ் தேர் வில் பி நோ சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் போத் த ரியாக்டன்ஸ் இன் த ப்ராடக்ட் வித் டைம். This state is called the equilibrium state. Let us consider the decomposition of the calcium carbonate into lime and the carbon dioxide. It is a reversible reaction. The speed of the reaction can be determined by how quickly the reactant disappears.
ஓகே, அப்போ the speed of the reaction எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்க அப்படின்னா, ரியாக்டன்ட் வந்து எப்படி டிஸப்பியர் ஆகுது, இப்போ நியூ ப்ராடக்ட் எப்படி வருதுங்கிறத பொறுத்து அந்த ரேட்டை வந்து அந்த ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து என்ன பண்ணுவாங்க, டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இஃப் த ரியாக்ஷன் இஸ் கேரிட் அவுட் இன் அ க்ளோஸ்ட் வெசல், இந்த ரியாக்ஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா க்ளோஸ்டு வெசலில் தான் நடக்கும். பிகாஸ் இட் ரீச்சஸ் த கெமிக்கல் ஈக்குவலிபிரியம் அட் திஸ் ஸ்டேஜ். ஒன்றும் கிடையாது, குவிக் லைம் கிடைக்குது அப்படின்னா சுண்ணாம்புக்கல், நீங்கள் நம்மளோட ஓல்டு கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா வீட்டில் சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சுண்ணாம்புக்கல் யூஸ் பண்ணுவோம். அந்த சுண்ணாம்புக்கல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ஆட் சம் வாட்டர். சுண்ணாம்பு கிடைக்கணும் அப்படின்னா வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா அந்த தண்ணி கொதிச்சா இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் அதில் இருக்கும். அப்போ தான் அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா குவிக் லைம் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, அப்போ அது கிடைக்கணும் அப்படின்னா க்ளோஸ்டு, ஏன்னா அந்த 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 ஹீட் அந்த வாட் இஸ் தட் அந்த பபிள்ஸ் வரும்பொழுது அந்த அந்த ரியாக்ஷன்ஸில் எதை இம்பேலன்சிங் வரக்கூடாதுக்காக அந்த க்ளோஸ்டு வெசலில் தான் பண்ணணும். இட் ரீச்சஸ் த ஈக்குவலிபிரியம், கெமிக்கல் ஈக்குவலிபிரியம் வர்ற வரைக்கும் அதை வந்து க்ளோஸ் பண்ணி தான் இருக்கணும். அட் த ஸ்டேஜ் CaCO3 forward and backward reaction CaO plus carbon dioxide. The rate of decomposition CaCO3, the rate of combination of CaO plus CO2. Not only the chemical changes, physical changes also may attain equilibrium. ஃபிசிக்கல் நான் இப்போ கெமிக்கல் ஈக்குவலிபிரியம் மட்டும் கிடையாது, ஃபிசிக்கல் ஸ்டேட்லேயும் ஃபிசிக்கல் சேஞ்சஸ்லேயும் ஈக்குவலிபிரியம் ஆற வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வெயிட் கொஞ்சம் டைம் எடுக்கும். when water kept is a closed vessel evaporates. when water kept is அதாவது evaporates, it forms water vapor. No water vapor escapes out of the container at the process takes place in the closed vessel. இதுக்காக அதை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சுண்ணாம்புக்கல்ல தண்ணியில் போட்ட உடனே அது கொதிக்க ஆரம்பிக்கும். அது கொதிக்க நம்ம ஹீட் பண்ணவே தேவையில்லை. ஹீட் பண்ணாமல் என்ன ஆகும் அப்படின்னா அது கொதிக்க ஆரம்பிக்கும். அப்போ அதில் வாட்டர் வேப்பர்ஸ் வந்து எஸ்கேப் ஆச்சு அப்படின்னா அந்த ஈக்குவலிபிரியம் ஸ்டேட் போயிடும். ஸோ தட் இஸ் த ரீசன் வை அது வந்து க்ளோஸ்டு வெசலில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. No water vapor escapes out of the container. The process takes place in a closed vessel. So it builds up the water pressure in the container. At one time the water vapor condenses back into the liquid water. So when the rate of condensation becomes equal to that of vaporization, so process attains equilibrium. அப்போ அந்த வேப்பரைசேஷனும் கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை க்ளோஸ் பண்ணிக்கன்னா அந்த ஈக்குவலிபிரியம் ஸ்டேட்டில் எப்போயுமே இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, at this stage the volume of the liquid and gaseous phases remains constant. ஓகே, அப்போ இந்த ஸ்டேஜில் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த லிக்விட் ஸ்டேஜும் கேஸஸ் ஸ்டேஜும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சென்ஸ் இட் இஸ் ஃபிசிக்கல் சேஞ்ச், the equilibrium attain is called a physical equilibrium. Physical equilibrium is a state of physical change in which the volume of the phases remain unchanged. இப்போது H2O வந்து என்ன பண்ணுற அப்படின்னா எவாப்ரேட் பண்ணும்போது அது ஹைட்ரஜன் கேஸ், அதாவது வாட்டர் வேப்பராக என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். அதை கண்டென்ஸ்டு பண்ணும்போது அப்போது எல்லாமே இதுவும் எங்கே நடக்கும் அப்படின்னா க்ளோஸ்டு வெசல்லையோ இல்லை க்ளோஸ்டு ஃபேஸ்லேயே தான் நடக்கணும். ஓகேவா, அந்த லிக்விடாக இருந்தாலும் சரி கேஸாக இருந்தாலும் சரி தான். ஓகே, இப்போ வந்து H2O வந்து என்ன இனிஷியல் ஸ்டேட்டில் நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க, அது ஹைட்ரஜன் வேப்பராக மாறுது, க்ளோஸ்டு வேப்பராக மாறுது. வேப்பராக மாறும்போது மறுபடியும் அந்த வாட்டர் வேப்பர்ஸ் கூலாகி கண்டென்ஸ்டாகி என்ன பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் அந்த வாட்டருக்கு தான் வரும். அப்போது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் அது ஈக்குவலிபிரியம் ஸ்டேட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிறத ஸ்டேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஈக்குவலிபிரியத்தில் சொல்லியிருக்காங்க. தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்குவலிபிரியம் பார்த்தீங்கன்னா in a chemical equilibrium rate of forward and backward reactions are equal. ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்கிறாங்க. தென் அப்சர்வபிள் ப்ராப்பர்ட்டிஸ் such as pressure, concentration, color, density, viscosity, etc. Of the system remain unchanged with the time. The chemical equilibrium is a dynamic equilibrium because both the forward and backward reactions continue to occur even though it appears static externally. In physical equilibrium, the volume of all phases remains constant. These are all the characteristics of equilibrium. Then, aerated soft drinks contain dissolved carbon dioxide in a pop bottle, that is soda. When a bottle is sealed, the dissolved carbon dioxide in a form of carbonic acid
அந்த டிசால்வ்டு கார்பன் டை ஆக்சைடு எப்படி இருக்கும் அப்படின்னா கார்பானிக் ஆசிட் ஃபார்மில் இருக்கும். ஸோ gaseous carbon dioxide are in equilibrium with each other. When you open the bottle, the gaseous carbon dioxide can escape, so the dissolved carbon dioxide begins to undissolve back into the gas phase trying to replace the gas that was lost. ஓகே, அந்த அதாவது கார்பானிக் ஆசிடாக இருக்கிறது அந்த கேசியஸ் ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு வந்து கேசியஸ் ஃபார்மில் இருக்கிறது நம்ம ஓப்பன் பண்ண உடனே எவாபரேட் ஆகி வெளியே போயிடும். அதில் டிசால்வ் ஆகின கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணும் அப்படின்னா கேசியஸ் அந்த பபிள்ஸ் ஃபார்மில் என்ன பண்ணும், அந்த சோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரத்தில் அந்த பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி நிற்கும். அந்த பபிள்ஸ் ஃபார்மில் என்ன ஆகும் அப்படின்னா எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும். பிகின்ஸ் டு undissolve back to the gas phase, trying to replace the gas that was lost. When you open the bottle, that's why if you leave the open long enough, it will goes flat. Okay, all the carbon dioxide will be gone, blown away in the ஏர். ஓகே, நம்ம வேகமாக அதனால தான் மெதுவாக திறக்க சொல்கிறாங்க. வேகமாக திறந்தோம் அப்படின்னா எல்லா கார்பன் டை ஆக்சைடும் சீக்கிரமாக வெளியே வர அதை ட்ரை பண்ணும். ஓகே, தென் next we are going to see about the ionic product of water. Although the pure water is often considered a non-conductor of electricity. Pure waterன்னு சொன்னீங்கன்னா எந்த சால்ட்டும் நமக்கு அந்த தண்ணியில் இருக்கக்கூடாது. அப்போ கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. தட் இஸ் த ரீசன் வை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த டிசால்வ்டு வாட்டரில் எந்த சார்ஜஸும் இருக்காது. சார்ஜஸ் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா அது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். அதனால தான் வந்து யூபிஎஸ்சில் வந்து டிசால்வ்டு வாட்டரை வந்து ஊற்றுறாங்க. ஓகே, although the pure water is often considered as a non-conductor of electricity, precise measurement shows that it conducts electricity in a little extent. அதாவது ப்ரிசைசிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அதாவது ப்ரிசைஸ் ஏன்னா கண்டினியூஸாக ஒரு 3-4 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்ததில் அதுதான் ப்ரிசைசிங்னு சொல்கிறது. எலக்ட்ரிசிட்டி கொஞ்சமாக என்ன ஆகுது அப்படின்னா electricity conduct பண்ணுது. ஸோ த கண்டக்டிவிட்டி ஆஃப் வாட்டர் கேன் ரிசல்டட் ஃப்ரம் த செல்ஃப் அயனைசேஷன் ஆஃப் வாட்டர். இது எதுக்காக அப்படின்னு செல்ஃப் அயனைசேஷன். இப்போ H2O வாட்டர் அப்படிங்கிறது H+ அயானாகவும் தென் OH- அயானாகவும் என்ன ஆகும் அப்படின்னா தனியாக எப்போயுமே பிரியும். அப்படி தான் என்ன பண்ணணும், பிரிக்க முடியும். ஸோ அந்த செல்ஃப் அயனைசேஷனால தான் அதை வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அப்போ செல்ஃப் அயனைசேஷன் ஆர் ஆட்டோ அயனைசேஷன் இஸ் அ ரியாக்ஷன் in which two like molecules react to give ions. In the process of ionization of water, the proton from one water molecule is transferred to another molecule. The proton from one water molecule is transferred to another water molecule, leaving behind an OH- ion. So the proton gets dissolved in water, forming hydronium ion. The proton gets dissolved in water. அந்த ப்ரோட்டான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வாட்டரில் டிசால்வ் ஆகி ஹைட்ரோனியம் அயனாக ஃபார்ம் ஆகிடும். இந்த ஃபாலோயிங் ஈக்குவேஷன். ஓகே, H2O plus H2O gives H3O plus H2O கிடைக்கும். தட் இஸ் H3Oங்கிறது aqueous solution and OH- அப்படிங்கிறது aqueous solution. The hydronium ion formed in a strong acid. ஹைட்ரோனியம் அயான்ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ஆசிடாக இருக்கும். தென் ஹைட்ராக்சில் அயான் இஸ் அ ஸ்ட்ராங் பேஸ். OH- ஹைட்ராக்சைடுன்னு வந்துட்டாவே அது என்னது அப்படின்னா பேஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ as fast as they are formed, they react again to produce water. Thus it is a reversible reaction and attains equilibrium very quickly. So the extent of ionization is very little and the concentration of the ions produces is also very less. Okay, so the product of concentration of the hydronium ion and hydroxyl ion is called ionic product of water, and it is denoted as Kw. Kw is mathematically expressed as follows. Kw is equal to H3O plus OH- ions, or H3O plus may be simply written as H+ ions. The ionic product of water may also be expressed as Kw is equal to H+ OH- ions. Okay, its unit is mole square, decimeter minus 6 at 25 degrees Celsius. Its value is 1.00 into 10 power minus 14. It is very important. இது வந்து 1 மார்க்கில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். ஓகே, அப்போ வாட்டர் வந்து என்ன அயானிக் ஃபார்மில் கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா H+ அயான் அண்ட் OH- அயானாக எப்பயுமே கன்வெர்ட் ஆகும். ஓகே,
Next, we are going to see about the important topic of this lesson is pH scale. In the aqueous solution may contain hydrogen and hydroxyl due to the self-ionization of water. ஓகே, எந்த ஒரு அக்வஸ் சொல்யூஷனாகவும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஹைட்ராக்சிலாகவும் ஹைட்ரஜனாகவும் ஹைட்ராக்சிலாகவும் என்ன பண்ணோம், அது தனியாக பிரிஞ்சிடும். In addition to this, ionization substance dissolved in water also may produce hydrogen ions. ஹைட்ரஜனேஷன் அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, in addition of this ionization, the substances dissolved in water, எந்த ஒரு சப்ஸ்டன்ஸையும் நீங்கள் வாட்டரில் டிசால்வ் பண்ணிங்கன்னா அதுவும் என்னவா அதுவும் என்னவா ப்ரொடியூஸ் ஆகும்னா ஹைட்ரஜன் அயனாகவும் ஹைட்ராக்சில் அயனாகவும் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, அப்போது அது வேறு கெமிக்கலாக கெமிக்கலை நம்ம வாட்டரில் ஆட் பண்ணியிருந்தாலுமே அது ஹைட்ரஜன் ஹைட்ராக்சில் அயனா டிசால்வ் ஆகும் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஸோ த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தீஸ் அயான்ஸ் டிசைட்ஸ் வெதர் த சொல்யூஷன் இஸ் அசிடிக் ஆர் பேசிக். அசிடிக் ஆர் பேசிக். அப்போ நார்மலாக H ப்ளஸ் அயனாக இருந்தால் அது ஆசிட், OH மைனஸாக இருந்துச்சு அப்படின்னா அது பேஸ். ஆசிட்னா H ப்ளஸ் அயான், OH மைனஸாக இருந்துச்சுன்னா பேஸ்னு அப்படின்னு தனித்தனியாக பிரியும். அது எந்த கெமிக்கல் வாட்டர் கூட ஆட் பண்ணி வாட்டரியாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தீஸ் அயான்ஸ் டிசைட்ஸ் வெதர் த சொல்யூஷன் இஸ் அசிடிக் ஆர் பேசிக். த pH whether solution is acidic or the pH scale is a scale for measuring hydrogen ion concentration in a solution. pH scale. அப்போ pH define pH ன்னு சொன்னீங்க அப்படின்னா இது ஒரு 2 லைன் எழுதணும். The pH scale is a scale for measuring hydrogen ion concentration in a solution. So the P in pH stands for potence. So the German meaning is power. Okay, pH notation was devised by the Danish biochemist Sorensen in 1909. The pH scale is a set of numbers from 0 to 14. And pH scale எப்படி இருக்கும் அப்படின்னா 0 to 14 scale வரைக்கும், which is used in indicate whether the solution is acidic or basic. அப்போ pHல வர நம்பரை வச்சு அந்த சொல்யூஷன் அசிடிக்கா பேஸா என்ன பண்ண முடியும் அப்படின்னா சொல்ல முடியும். ஆசிடா பேஸா என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். ஓகே, ஆசிட் ஹாவ் pH less than 7. ஒரு pH 7. இப்போ 0 14 வச்சிட்டிங்கன்னா அந்த சென்டராக வர்றது என்னன்னா 7. அப்போ அந்த 7ங்கிறது நியூட்ரல் ஸ்டேட்டு. அப்போது பியூர் வாட்டரோட pH எப்படி இருக்கும் அப்படின்னா 7ஆக இருக்கும். பியூர் வாட்டரோட அப்போ நியூட்ரல் சொல்யூஷன் சொல்லலாம் அதை. அப்போ அது 7. ஓகே, த ஆசிட் ஹாவ் pH less than 7ஆக இருந்துச்சுன்னா, அப்போ 7 விட கம்மியாக இருந்தது அப்படின்னா அது ஆசிட், அண்ட் 7 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது பேஸ் அப்படிங்கிறத கணக்கு எடுத்திருக்காங்க. ஓகே, த நியூட்ரல் சொல்யூஷன் ஹேஸ் pH equal to 7. A pH is a negative logarithm of hydrogen ion concentration. So pH is equal to minus log 10 H plus ions, minus log 10 H plus ions. Okay, the common acids, that pH, common bases and pH சொல்லியிருக்காங்க. இது 1 மார்க்கில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பார்த்துக்கோங்க. HCl 4% 0. தென் ஸ்டொமக் ஆசிட் pH 1. ஸோ கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் இதில். தென் லெமன் ஜூஸ் 2 அண்ட் வினிகர் 3, oranges 3.5, soda and grapes that is 4, sour milk அந்த புளிச்ச, இப்போ sour milk அப்படின்னா அந்த புளிப்பான இருக்கிற பால், சரியா, 4.5, and fresh milk that is 5, then human saliva 6 to 8, நம்மளோட எச்சில்னு சொல்லுவாங்க இல்லையா, that is saliva 6 to 8, pure water that is 7, then tomato juice 4.2, tomato juice is 4.2. then common bases ஓட pH னு பார்த்தீங்கன்னா blood plasma 7.4, then egg white. இப்போ 7க்கு பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா ஆசிடோட லெவல் கம்மியாக ஆரம்பிக்கும். இது எந்த ஆசிட் லெவலோட வேல்யூ கம்மியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 1 ஸ்டொமக் ஆசிட்ங்கிறது ரொம்ப கான்சன்ட்ரேஷன் ஆகுது. அப்போது அந்த 1லேருந்து 7 இருக்கு இல்லையா, அப்போ 7லேருந்து அந்த அந்த நம்பர் pH நம்பர் குறைய என்ன ஆகும் அப்படின்னா அது ரொம்ப கான்சன்ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி pH லெவல் ஜாஸ்தியாக அந்த பேஸோட கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. Then blood plasma 7.4, then egg white 8, sea water 8, baking soda 9, antacids 10, ammonia water 11, lime water that is 12, drain cleaner that is 13,
caustic soda, that is 14, milk of magnesia, that is 10, coffee, coffee 5.6. okay, இது வந்து ஒன் மார்க்கில் வந்து என்ன பண்ணலாம் கேட்கலாம். How can you measure the pH of the given solution using pH paper? using pH paper. pH பேப்பரில் எப்படி வந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது pH of the solution can be determined by using the universal indicator. It contains a mixture of dyes. It becomes the forms of solution or pH paper. இந்த pH பேப்பரை வச்சு என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஸோ the pH indicator. அப்போது அந்த நியூட்ரலாக இருக்கும்பொழுது எந்த மாதிரியான கலர்ஸ் வந்து வரும், தென் பேஸாக இருக்கும்போது எந்த மாதிரி கலர்ஸ் வரும் அப்படிங்கிறது. அப்போ ஆசிட் அப்படின்னா 6 5 4 அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டே போகும். தென் நியூட்ரலாக இருந்துச்சு அப்படின்னா க்ரீன் கலரில் வரும். தென் பேஸாக இருந்துச்சுன்னா க்ரீன் ப்ளூ இந்த மாதிரி வந்துட்டுருக்கும். ஓகே, தீஸ் ஆர் ஆல் த the indicator, pH indicatorங்கிறது. Then a more common method of measuring pH in a school laboratory by using the pH paper. ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஆசிடாக பேஸான்னு பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு pH பேப்பரை யூஸ் பண்ணால் போதும். அதை மட்டும், ஆனால் ரேட்டை வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம கண்டுபிடிக்க முடியாது. A pH paper contains a mixture of indicators, so it shows that specific color at a given pH. okay, the color guide is provided with the bottle of the indicator and the strips of the paper pregnated with it, which are called the pH paper strips. The test solution is tested with the drops of universal indicator in a drop of test solution is put on the pH paper. So the color of the solution on the pH paper is compared with the color chart or the pH value of read from it. okay, read from it. A pH values that's contained are only approximate value. அந்த pH வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக இருக்கும். இதுவே நீங்கள் வந்து அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன கெமிஸ்ட்ரி லேப்ஸ்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப காலேஜஸில் இருக்கிற அந்த லெபார்ட்டரியில் அந்த எப்படி இருக்கும் அப்படின்னா pH மீட்டர்னே இருக்கும். அந்த pH மீட்டரில் என்ன பண்ணலாம், ஈஸியாக அதோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட முடியும். தென் the role of pH in everyday life. நம்ம pH வந்து எப்படி நம்ம everyday lifeல ட்ராவல் ஆகி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, our plants are animals pH sensitive. Our body works within pH range of 7.0 to 7.8. So the living organisms can survive only the narrow range of pH change. The different body fluids have different pH values. Different body fluids have different pH values. The pH of the blood is ranging from 7.35 to 7.45. Any increase or decrease in this value leads to diseases. So the ideal pH for blood is 7.4. The pH in our digestive system. It is very interesting to note that our stomach produces hydrochloric acid. It helps to digestion of food without harming of the stomach. During the indigestion of the stomach produces too much of acid. அப்போது நம்ம அதாவது நம்ம ஸ்டொமக்கில் வந்து அந்த ஆசிடோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இன்டைஜஷன் ஆகும். ஓகே, டூரிங் த இன்டைஜஷன் த ஸ்டொமக் ப்ரொடியூசஸ் டூ மச் ஆஃப் ஆசிட் அண்ட் திஸ் காஸ் ஆஃப் பெயின் அண்ட் இரிட்டேஷன். அதனால தான் நமக்கு வந்து அந்த வயிறு வலி இதெல்லாம் கிடைக்கும். வயிறு வலி அந்த இரிட்டேஷன் நடக்கும். இந்த pH of the stomach fluid is approximately 2.0. Then pH changes causes both tooth decay. நம்ம பல் வந்து அரிக்கிறது, நம்மளோட பல்லோட எனாமல் போகிறது காரணம் என்னன்னா பிகாஸ் ஆஃப் த இந்த சேஞ்சஸ் இந்த pHல வந்து நம்மளோட மவுத்தில் இருக்கிற சலைவால் அந்த pH சேஞ்சஸ் வர்றதுக்காக தான் அந்த எனாமல் வந்து போகிறதுக்கு காரணம். இந்த pH of the saliva normally ranges between 6.5 to 7.5. White enamel coating of our teeth and cause calcium phosphate, the hardest substance in our body. So when the pH of the mouth saliva falls below 5.5, நம்மளோட saliva 5.5 விட குறைஞ்சிது அப்படின்னா the enamels get weathered and the toothpastes which are generally basic are used for cleaning the teeth that can neutralize the excess of acid and prevent the tooth decay. எதுக்காக ப்ரஷ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆசிடை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம பேஸ்ட் இஸ் நத்திங் பட் இந்த பேஸ் சப்ஸ்டன்ஸ் பேஸு. அப்போ ஆசிடை வந்து பேஸோட கம்பைன் பண்ணிங்க அப்படின்னா அது நியூட்ரலைஸ் ஆக ட்ரை பண்ணும். ஓகே, தட் இஸ் த ரீசன் வை we are daily using what the toothpastes. okay, then pH of soil
In agriculture, the pH of the soil is very important. Citrus fruits require slightly alkaline soil. Citrus fruits require slightly alkaline soil, while rice requires acidic soil, and the sugarcane requires the neutral soil. Sugarcane வந்து நியூட்ரல் சாயிலாக இருந்தால் மட்டும் நல்லா வளரும். தென் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லாம் எங்கே வரணும்னா ஆல்கலின் சாயிலில் வளரும். தென் ரைஸ் எங்கே வரணும் அப்படின்னா அசிடிக் சாயிலில் வந்து நல்லா வளரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் pH of the rainwater. The pH of the rainwater is approximately 7, which means that it is a neutral or as also represents as a high purity. If atmospheric air is polluted with oxide gases of sulfur and nitrogen, they get dissolved in the rainwater and make it pH less than 7. So the pH of the rainwater is less than 7. It is called the acid rain. So when the acid rain flows into the rivers, it lowers the pH of the river water also. Okay, why pure water has pH 7 at room temperature? The survival of aquatic life in such rivers becomes difficult. Okay, the next we are going to see about what is pH calculation. pH calculation. The pH is the negative logarithm of hydrogen ion concentration. Then pH is equal to minus log 10 H plus ions. So calculate the pH of 0.1 1 m HNO3. ஓகே, இப்போ ஹச் ப்ளஸ் அயான்ங்கிறது 0.01 இருக்குது. இதை வந்து நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா பிஹெச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் 10 0.01. அப்போ 0.01 எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 இன்ட்டு 10.-2. அப்போ பிஹெச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் 10 1 மைனஸ் 2 லாக் 10 ஆஃப் 10. அப்போ லாக் 10 ஆஃப் 10ங்கிறது 1. ஓகே, 1 minus log 10 of 1ங்கிறது 0. So 0 plus 2 into log 10 of 10. So 2 into 1 is equal to 2. The pH value is 2. Okay, pH ஓட வேல்யூ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா 2 இருக்கும். Okay. Then pOH. pH of an aqueous solution is related to the pH. pH உம் pOH உம் ஓரளவு ஒரே மாதிரி தான் இருக்கும். The pOH of the negative logarithm of the hydroxyl ion concentration. So pOH is equal to அதே minus log 10 OH minus ions. The relationship between the pH and pOH. Okay, the pH and pOH of water solution at 25 degrees Celsius are related by the following equation. pH plus pOH is equal to 14. If either the pH or the pOH of the solution known, other value can be calculated. இப்போ pH நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா pOH வேல்யூவை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பிகாஸ் திஸ் ரிலேஷனை யூஸ் பண்ணி the solution has the pOH of 11.76. what is the pH of the solution பார்த்தீங்கன்னா pH is equal to 14 minus pOH. அப்போ pH is equal to 14 minus pOHனா 14 minus 11.76னா நமக்கு வந்து pH வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா 2.24ல கிடைச்சிரும். தென் ப்ராப்ளம்ஸ் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. The calculate the pH of the 0.01 molar solution of HCl. The hydrochloric acid is a strong acid and is completely dissociated in its solution according to the process. அப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ங்கிறது அக்வஸ், அது எப்படி பிரியும் அப்படின்னா எப்படி அயானிக் ஃபார்மில் பிரியும் அப்படின்னா H plus plus Cl minus அயானாக பிரியும். From this process it is clear that 1 mole of HCl would give the 1 mole of H plus ions. Therefore, the concentration of the H plus ions would be equal to the HCl. So 0.001 molar or 1.0 into 10 power minus 3 mole liter minus 1. mole liter minus 1. இது வந்து 0.001 எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 into 10 power minus 3 mole literன்னு எழுதலாம். So H plus is equal to 1 into 10 power minus 3 mole liter minus 1. ஓகே, ஸோ இதை நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா pH is equal to minus log 10 H plus. அப்போ மைனஸ் லாக் 10 H ப்ளஸ்ஸை 10 பவர் மைனஸ் 3 எழுதலாம். அப்போ மைனஸ் 3 நம்ம கீழே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் 3 தட் இஸ் 3 இன்ட்டு லாக் 10 ஆஃப் 10. ஸோ 10 லாக் 10 பேஸ் 10னா அது 1, அதோட வேல்யூ வந்து 1. ஸோ minus 3 இல்லை, minus of minus 3 is plus 3. So the pH is equal to plus 3. Example 2 is what would be the pH of an aqueous solution of sulfuric acid is acid which is
5 into 5 into 10 power minus 5 moliliter minus 1 in concentration அப்படின்னு கேட்டிருக்காங்க. Sulfuric acid dissociated in water is H2SO4 gives 2H plus ions plus SO4 2 minus ion. Okay, அப்போ each molecules each of mole of the sulfuric acid gives 2 mole of H, அதாவது sulfuric acid எப்படி இருக்குன்னா 2 mole of 2 mole of H plus ions ஆகும் and 1 liter of H2SO4 solution contains 5 into 10 power minus 5 moles of H2SO4, which should give 2 into 5 into 10 power minus 5. So 10 into 10 power minus 5 are 1.0 into 10 power 4 moles அப்படின்னு சிம்பிளாக எழுதலாம். 10 into 10 minus 5 நம்ம எப்படி எழுதலாம்னா 1 into 10.4 எழுதலாம் moles H plus ion of 1 liter of the solution. Therefore, the H plus is equal to 1 into 10 power minus 4 moliliter minus 1. So, the pH is equal to minus log 10 H plus ions. So, minus log 10 power minus 4 gives, that is simply 4. Okay. Next example 4. They calculate the pH of the solution in which the concentration of the hydrogen ion is 1 into 10 power minus 8. minus 8 வந்துட்டாவே நான் அந்த pHயோட வேல்யூ என்ன வச்சுருக்கணும் அப்படின்னா ஹைட்ரஜன் தானே, ஹைட்ரஜன் அயன்னா pH is equal to 8 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். 8 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் இதெல்லாம் பண்ணவே தேவையில்லை, ஜஸ்ட் வந்து 1 மார்க்கில் கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். அப்போது log 1 into 1 into 10 power minus 8 அப்படின்னா pH is equal to minus log 10 power minus 8. அந்த 8 வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா minus of minus 8 into log 10 வந்துடும். So finally we get 8. Then pH, if pH of a solution is 4.5, what is the pH? அப்போ நம்ம ரிலேஷன் நமக்கு தெரியும், pH plus pOH is equal to 14. So the pOH is equal to 14 minus 4.5. Finally we get 9.5. So pOH is equal to 9.5. Okay students, thank you so much for watching. Okay.